Daily. Taste the Daily. இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் திட்டம் வெற்றி. 4வது நாளாக செயல்படுத்தி இந்தியா சாதனை. விண்ணில் 2 செயற்கைக்கோள்களை டாக்கிங் முறையில் இணைக்கும் முயற்சியில் இஸ்ரோ வெற்றிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இது வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. காணும் பொங்கலை ஒட்டி மின்சார ரயில்களில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார். சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 15 தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்வோம், வெற்றி பாதை சூடுவோம். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம். பிரபல இந்தி நடிகர் சையப் அலி கான் உடலில் 6 இடங்களில் கத்திக்குத்து காயம். 2 காயங்கள் தீவிரமாக உள்ளதாக மருத்துவமனை தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 59,120க்கு விற்பனை. கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 103 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 13 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல். மாடுபிடி வீரர்கள் 6 பேர், காளை உரிமையாளர் 4 பேர், பார்வையாளர் 3 பேர் என மொத்தம் 13 பேர் காயம். கரூர் மாவட்டம் ஆதிமலையில் ஜல்லிக்கட்டு விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி காலை வெற்றி பெற்ற நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்க காசு பரிசாக வழங்கினார். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை எதிரொலியாக திருப்பரப்பு, மாத்தூர், தொட்டிப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்து சுற்றுலா பயணிகள். ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் படையெடுத்து வருவதால் தொட்டிப்பாலம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். அமெரிக்க அரசு மேற்கொண்ட 8 மாத கால இடைவிடாத பேச்சுவார்த்தைகளால் மட்டுமே ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் சாத்தியமானது. அதிபராக வெள்ளை மாளிகையில் ஆற்றிய தமது இறுதி உரையில் ஜோ பைடன் பெருமிதம். மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் சையப் அலி கானை மர்மநபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை 2:30 மணி அளவில் அவரது வீட்டில் திருடுவதற்காக புகுந்த மர்ம நபர் தாக்குதல் நடத்தியதாக தகவல். கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லிக்கு மொத்தம் 29 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக இந்திய ரயில்வே தகவல். பூர்வா எக்ஸ்பிரஸ், லக்னோ மெயில், பத்மாவதி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் ரயில் பயணிகள் அவதி. ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட அழைத்து வந்த ரவுடி பாம் சரவணனை சுட்டுக் பிடித்த போலீசார். சென்னை எம்கேபி நகரில் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது தப்பி செல்ல முயன்றதால் நடவடிக்கை. புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெளியூரிலிருந்தும் பார்வையாளர்கள் வருகை குறித்ததால் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். 20ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. வாக்காளர்கள்
பொதுமக்கள் அதிகம் உள்ள பிபி அக்ரஹாரம், ராஜாஜிபுரம், வளையக்கார வீதி, மக்காச்சனப்பள்ளி ஆகிய 4 இடங்களில் உள்ள 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அமல். உழவரை போற்றுவதும் தாயை போற்றுவதும் வேறல்ல என உழவர் திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து. உழவர்களுக்கு வென்றென்றால் அவர்களுக்கு உடன் நிற்பதும் தான் நம் நன்றியை காட்டும் வழிகள் என எக்ஸ் தள பதிவு. காசிமேடு கடற்கரை பகுதியில் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கிய கடல் ஆமைகள். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக இருந்த ஆமைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கஞ்சா விற்பதை போலீசாருக்கு தகவல் கொடுத்த வாலிபர் கொடூரமாக கொலை. காசிமேட்டில் தொடரும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.